சொல்ல வரேன், உங்க கட்சி நிர்வாகி ஒருத்தங்க, அதுவும் உங்க கட்சியோட நிலவரப்படி உள்ள போயிருக்காங்க. கட்சியில ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிருக்காங்க கட்சி மூலமா. சோ அப்போ வந்து முழுக்க முழுக்க பேக் போனா யாரு இருக்கணும்? அந்த கட்சி நிர்வாகிகள், அந்த கட்சி வழக்கறிஞர் அணிகள் தான் இருக்கணும். தலைவரோட இதுபடி கரெக்டா பேக் போனா இருக்கணும். ஒரு 4-5 வக்கீல் அவங்க பின்னாடி போய் நிக்கணும். இந்த பொம்பளை இப்படி கடந்து கதறுது. இங்க பாருங்க, அவர் ஏபி அப்ளை பண்ணதை பாத்தீங்களா? எனக்கு அதுதான் எனக்கு டாலரேட் பண்ணவே முடியல. அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. அதாவது அந்த கரூர் அந்த இதை வந்து அரேஞ்ச் பண்ணது முழுக்க முழுக்க மதியழகன் தான். எனக்கு இதுல இன்வால்மெண்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு யாரு, புசி ஆனந்த். அப்ப இதுதான் நீங்க உங்க கட்சி நிர்வாகிகளை நடத்துற லட்சணமா? நாளைக்கு யாரு சார் நம்பி அந்த கட்சியில சேர முடியும்? நான் இப்ப விஜய் அவர்களை சொல்லல, விஜய் அவர்களோட கருத்துக்கு கொண்டு போகணும்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு கட்சி நிர்வாகி வந்து சொல்லியிருக்காரு ஏபி அப்ளை பண்ண. அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா, நல்ல ஒரு என்ன சொல்றது நோக்கமா சொல்லுங்க? மக்கள் மத்தியில மதியழகன் மேல போட்டு மக்களோட அவர் குடும்பமும் பாவம். அவர் என்ன சுய கட்சியா? அவரா தலைவர்? அவரோட இது பண்ணியா நின்னாரு? உங்களுக்காக தானே வந்தாரு, டிவிக்காக வந்தாரு. அவரை வந்து அப்படி நட்டாத்துல விட்டுறது கஷ்டமா இல்லையா? அது மட்டும் இல்ல, நான் இப்ப இவங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க நிர்மல்குமார், நம்ம புசி ஆனந்த்ல. நான் என்ன சொல்ல வரேன், வழக்கு போட்டாச்சு, இனி அதுல எந்த மாற்றமும் கிடையாது. போட்டதுதான். அதை வந்து ஃபேஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றோம் எல்லாருமே. எல்லா வழக்கறிஞரும் அப்படித்தான் சொல்றாங்க, எல்லா நீதிபதிகளும் அப்படித்தான் சொல்றாங்க, எல்லா பொதுமக்களும் அப்படித்தான் சொல்றாங்க. வழக்கு போட்டாச்சு. நீங்க போய் என்னன்னு சொல்லி கோர்ட் முன்னாடி ஆஜராயிட்டு என்ன எதுன்னு அடுத்த ப்ரொசீடிங்ஸ் பாருங்க. ஏன் இப்படி தலைமறைவா இருக்கு? அது மக்கள் மத்தியில கூட கொஞ்சம் ஒரு இன்செக்யூரிட்டி தான் வருது டிவிகே சார்பில். கரெக்டா? இன்னும் தலைமறைவாயிட்டாங்க எல்லா நிர்வாகிகளும். அவர் மதியழகன் உள்ள போயிட்டாரு. இவரு விஜய் வந்து எதுவுமே சொல்லாம இருக்காரு. அதாவது அவர் ஒரு வீடியோ விட்டாரு, என்ன வந்து பாருங்க வைக்கணும். அவருக்குலாம் அங்க பெரிய பாதுகாப்பு, புரியுதா? இப்போ சஃபர் ஆகுறது வந்து அடிமட்ட நிர்வாகிகள் தான். இந்த இவர் உள்ள போயிட்டாரு, புசி ஆனந்த் அங்க எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்காரு. எப்படியும் கொஞ்ச நேரத்துல புடிச்சிருவாங்க, கொஞ்ச நாளையில. அதனால என்ன சொல்ல வர, அதை லீகலா ஃபேஸ் பண்ணுங்க. எப்படியும் நீங்க அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெயில் அப்ளை பண்ணுவீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாம் பெரிய டீம் இருக்கு, வக்கீல் டீம் வச்சு நீங்க மூவ் பண்ணுங்க. ஆனா நீங்க வந்து அப்ஸ்காண்ட் ஆகுறது வந்து அது வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்லதா படல. ஏன்னா அசம்பாவிதம் வந்து நிகழ்ந்துட்டு அதுக்கு ப்ராப்பரா நாங்க தான் பொறுப்பு, நாங்க என்னன்னு ஃபேஸ் பண்றோம் நீங்க நின்னீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். பரவாயில்ல, தலைவர் வந்து அறிக்கை விட்டுட்டாரு, இவங்க எல்லாம் கட்சி நிர்வாகிகள் அவங்களா போய் ஆஜராகுறாங்க, நாங்க பாத்துக்கிறோம், லீகலா நாங்க மூவ் பண்ணுதோம். உண்மை வெல்லும். அவரு யாரு, நம்ம ஆதவா, அவரு ஏதோ பிரஸ்ல வேற எங்கேயோ போயிருக்காரு, டெல்லி அந்த வட மாநிலத்துக்கு எங்கேயோ அப்படி போகும்போது பேட்டியில உண்மை வெல்லும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், இது ப்ராப்பரா ஒரு பிரஸ் மீட்ல நீங்க சொல்லிருக்கலாமே. அதுதான் இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. நிறைய கட்சி பிரமுகர்கள் என்ன சொல்றாங்க, இப்படி லெத்தார்ஜிக்கா நீங்க உங்க பாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி இது நடந்தது, நாங்க உண்மை வந்து எதுன்னு நாங்க வந்து மக்களுக்கு ப்ரூவ் பண்ணுவோம். நீதிமன்றம் இருக்கு, நீதிபதிகள்லாம் உண்மையான